அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் அல்ஜிப்ராவை தமிழில் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர்றோம். அதில் நம்ம இப்போ பார்க்க போகிறது இன்டீஜர்ஸ். அதில் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனையும் பார்க்கலாம். முதல்ல இன்டீஜர்னா என்ன? ஒரு நம்பர் லைன் எடுத்துக்கிடுங்க. இந்த சென்டர் பாயிண்ட் இஸ் 0. வலது பக்கமாக மூவ் ஆகுனா அது பாசிட்டிவ் நம்பர்ஸ், இடது பக்கமாக மூவ் ஆகுனா அது நெகட்டிவ் நம்பர்ஸ். அதாவது பாசிட்டிவ் நம்பரும் நெகட்டிவ் நம்பரும் 0 ஆல் இன்க்ளூடட். இதுக்கு பேர் இன்டீஜர்ஸ். இன்டிஜர்ஸ்னா மைனஸ் நம்பரும் இருக்கும், பாசிட்டிவ் நம்பரும் இருக்கும். அதுக்கு பேர் இன்டிஜர்ஸ் பேர். அதாவது வலது பக்கமாக போனோம் கூடிக்கிட்டே போகும், இடது பக்கமாக போனோம் அதில் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும். அதாவது இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் 4 இஸ் கிரேட்டர் தேன் 2, பட் ஹியர் -4 இஸ் லெஸ்ஸர் தேன் -2. அதாவது நம்பரு வேல்யூ போயிட்டே இருக்குது, ஆனால் நெகட்டிவ்னால அதில் வேல்யூ குறைஞ்சிரும். நம்ம பார்க்கலாம் அப்போ. அதாவது இந்த நம்பர் லைனில் 0லிருந்து 3 எவ்வளோ டிஸ்டன்ஸு? சப்போஸ் 3 யூனிட்ஸ், 3 சென்டிமீட்டரோ 3 மீட்டரோ. அதை போல் 0லேருந்து -3 எவ்வளோ டிஸ்டன்ஸு? அதே 3 யூனிட் தான், அதாவது 3 சென்டிமீட்டர் 3 மீட்டர் லைக். இப்போது மைனஸ் ஏன் போடுறோம்னா ஒன்லி இட்ஸ் ஷோஸ் த டைரக்ஷன். டைரக்ஷன் லெஃப்டில் போனால் அது மைனஸு, அது பாசிட்டிவ் டைரக்ஷன் ரைட் சைடு போனால் இது பாசிட்டிவ். அப்படின்னா என்ன அர்த்தம்? the absolute value exact value of -3 and +3 is same. அப்படின்னா என்ன? டிஸ்டன்ஸ் வலது பக்கமா நீங்க போனாலும் இடது பக்கமா போனாலும் சேம் டிஸ்டன்ஸ் தான். இதுக்கு பேர் தான் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் இன்டிஜர். இப்போ பாருங்க அப்சல்யூட் வேல்யூ என்னது? அப்சல்யூட் வேல்யூ எப்படி எழுதுனா இப்படி எழுதலாம். சப்போஸ் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் 3 வந்து 3 தான். அப்சல்யூட் ஆஃப் -3 ஆல்சோ 3 தான். அதாவது அப்சல்யூட் வேல்யூனா என்ன சொல்லுதுன்னா அது எக்ஸாக்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 0 சென்டர் பாயிண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. 0 3யும் -3யும் சேம் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது, ஒன்லி த டைரக்ஷன் இஸ் சேஞ்சிங். அப்சல்யூட் வேல்யூனா இப்போ புரியுதா? அப்சல்யூட் வேல்யூனா என்ன அர்த்தம்? எக்ஸாக்ட் டிஸ்டன்ஸ், எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் தட் இன்டிஜர். அடுத்தது இந்த ஃபர்தராக பாருங்க, ஒரு கிரேட்டர் அண்ட் ஸ்மாலர். -5 போட்டிருக்கேன், -8. இது எது பெருசு? நார்மலாக 5 and 8னா 8 பெருசுங்களாம். பட் மைனஸ் சைன் வந்ததுனால மைனஸ் சைன் ஹேவிங் கிரேட்டர் நம்பர் has the lesser values. So -5 தான் கிரேட்டர். இன்னொன்று பாருங்க, -3 2 3 -2. இது என்ன? -3 into 2 என்ன? -6. ஏன்னா 3 and -2 அதே -6 தான். இது ரெண்டு வேல்யூ ஈக்குவல். 0 -8 இது எது பெருசு? மைனஸ் வேல்யூ அதிகரிக்க எக்ஸாக்ட் வேல்யூ குறையும். ஸோ 0 தான் கிரேட்டர். இப்போ வந்து அப்சல்யூட் வேல்யூ வாங்க. Absolute value of -5 minus of absolute value of -3. இது absolute value நம்ம அப்பே சொன்னேன். absolute valueங்கிறது exact. absolute value of -5 is 5 தான். இங்க மைனஸ் வேல்யூ போட்டுக்கோங்க. absolute value of -3 is 3. ஃபர்தரா 5 -3. இப்போ எது பெருசு? 5 தான் பெருசு. 5 தான் பெருசு. 3 விட 5 பெருசு. பட் the sign is positive, so it's exactly right. Further example பாருங்க. இங்க 8 this side minus of absolute value of -8. then இங்க 8 minus absolute value of -8 is 8. so -8 பெருசா +8 பெருசா? +8 தான் பெருசு. நம்ம ஃபர்தரா சிம்பிளிஃபிகேஷன் பார்க்கலாம் பாருங்க. அதாவது இன்டிஜர் சிம்பிளிஃபிகேஷன்.
25 minus 18 minus 3 6 minus 2. அதாவது போர்ட் மாஸ் நம்ம பார்த்தோம். பிராக்கெட் உள்ளதை ஃபர்ஸ்ட் செய்யணும். 25 minus absolute value of 18 minus 3. இங்கே 6 minus 2 என்ன? 6 minus 2 is 4. இது into 4 தான். பிராக்கெட் இருந்தால் into 4. Next 25 minus 18. 3 into 4 is 12. Further 25. 18 minus 12, 6. Further 25. Absolute value of 6 is 6 தான். So minus outல இருக்கு. Minus 6. So it is 19. அதாவது அடுத்தது addition and subtraction of integers. Addition and subtraction of integer. Minus 8 plus minus 3. அதாவது இது எப்படி பண்ணணும்னா minus 8 plus into minus plus into minus minus 3. இப்போ ரெண்டு இன்டிஜர் சைனு ஒன்றா இருக்குது, அதான் மைனஸ் மைனஸாக இருக்குது. ஸோ அடிஷன் பண்ணணும் ரெண்டையும். 8 and 3 is what? 11. அப்புறமா அந்த சைனை போடணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. -5 -8 +3 -2 எப்படி போட்டுகிட்டே போகலாம். ஃபர்ஸ்ட்டு இன்டிஜர்ஸ் அடிஷன் சப்ட்ராக்ஷனில் மோர் நம்பர்ஸ் இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் டூ நம்பராக பார்த்துக்கணும். இங்கே -5க்கு -8 என்ன, ரெண்டுக்கும் சைன் ஒன்றா இருக்குது, அந்த சைன் அப்படி போடணும், ஆட் பண்ணணும். 13. இப்போ +3 -2. இப்போ -13 +3, இங்கே சைன் வேறையாக இருக்குது. சைன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால், ரெண்டு நம்பருக்குள்ள சைன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அடிஷன் சப்ட்ராக்ஷனில் ஃபஸ்ட்டு எது கிரேட்டர் சைன்? இங்கே மைனஸ் தான் கிரேட்டர் சைன். பிகாஸ் 13 வந்து பெரிய நம்பரு 3 விட. அதாவது இப்போ வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். -13 + 3 is subtraction of 13 and 3 is 10. ஃபர்ஸ்ட் சப்ட்ராக்ஷன் பண்ணிக்கிட்டு the greater sign எது? மைனஸ், அதை போட்டுருணும். -2. இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் பாருங்க, இப்போ மைனஸ் போத் மைனஸாக இருக்குது. அதாவது ஆன்சரும் ரெண்டே கூட்டணும், 12. ரெண்டு சேம் சைனாக தான் கூட்டணும். நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது ரெண்டு சைனு சேமாக இருந்தால் add the number, ரெண்டு சைன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் subtract the number and put the greater sign. இதுதான் ரூலு. நீங்கள் இப்போ கூட அந்த ரூலை எழுதுனா அப்படி, if both signs are same, அதாவது சேம்னா both -5 -3 -8 -10 like same, என்ன செய்யணும்? both signs are same, add and put that sign. இது இம்பார்ட்டன்ட் ரூல். ஒரு பார்த்துங்க, இது ரொம்ப பேசிக். பெரும்பாலான ஸ்டூடெண்ட்டுகள் செய்கிற தப்பு இந்த பேசிக்கை புரிஞ்சுக்கிட்டாரு, எப்படி மைனஸ் ப்ளஸ் வருதுன்னு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் -3 -9, என்ன ஆன்சரு? both signs are same, put that sign and add them, and both sides on here +4 +3. இது என்ன வரும்? இங்கே both signs are same, put that sign, add. பாசிட்டிவ் இருக்குது, add 7. நார்மலாக ப்ளஸ்
சைன் போட தேவையில்லை. நார்மலாக இப்போ 7 போட்டாலும் அது ப்ளஸ் தான், பட் மைனஸ் சைனை போட்டே ஆகணும். இந்த ரூல் ஃபர்ஸ்ட் ரூல் புரிஞ்சிடுச்சா? அடுத்தது செகண்ட் ரூலை பாருங்க. if both signs are different, both signs are different என்ன செய்யணும்? put the greatest number sign, the greatest sign and subtract. பாருங்க ஒரு ரூல். if both signs are different, put that greatest sign and subtract. -8 minus 12 plus 12. both signs are different. இங்க -8 இருக்கு, +12 இருக்கு. வந்து இதுல எது கிரேட்டர்? இந்த ஃப்ரண்ட் ரூல்ல தான் இந்த பிளஸ்ங்கிறது இதுக்குள்ளது, மைனஸ்ங்கிறது இதுக்குள்ளது. 12 பெருசா 8 பெருசா? அஃப்கோர்ஸ் 12 தான் பெருசு. அதுல சைன் என்ன? பாசிட்டிவ். அதுல சைன் பாசிட்டிவ் and subtract. 12 minus 8 is 4. Now example, -18 plus -6. இங்க என்ன வரும்? இதுல வந்து எது கிரேட்டர் நம்பர்? 18 தான் கிரேட்டர். அதுக்குள்ள சைன் பிளஸ், ஸோ பிளஸ் சப்ட்ராக்ட் 12. இப்போ 2க்கு மேல நம்பர் இருக்குது அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல. -4 +3 -8 -9 +20. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டுக்கும் பார்த்தா என்ன வரும்? -4 +3ங்கிறது -1. இந்த ரெண்டுக்கும் பார்த்தா என்ன வரும்? -8 -9ங்கிறது -17. ஏன்னா ரெண்டும் சேம் சைனா இருக்குது. ஆட் த நம்பர்ஸ். இங்க ரெண்டும், அதாவது -4 3 ரெண்டும் டிஃபரெண்ட் நம்பரா இருக்குது. சப்ட்ராக்ட் அண்ட் புட் த கிரேட்டர் சைன். இங்க +20 சப்ட்ராக்ட். வந்த ரெண்டு நம்பரையும் ஃபர்ஸ்ட் பாருங்க. -1 -17 சேம் சைனா இருக்குது. புட் மைனஸ், ஆட் 18 +20. பாருங்க இதுல என்ன? -18 +20 எது கிரேட்டர் சைன்? பிளஸ் தான் கிரேட்டர் சைன். எவ்வளவு கிரேட்டர்? 2. therefore answer is +2. அதாவது இன்டிஜர்ங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி. அதாவது இந்த மைனஸ் பிளஸ் சைனு எங்க வரும், அடிஷன் சப்ட்ராக்ஷன் எங்க வரும், இந்த மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டிஜர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதை ரெண்டையும் சேர்த்து புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு வெரி ஈஸி. சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணாமல் கரெக்டாக போயிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல்.